தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை அருகே பள்ளி வேன் கவிழ்ந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்திருக்கிறான். சிவகங்கை அருகே சருகனேந்தல் என்ற பகுதியில் தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்திருக்கிறான். 20க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியும் நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? கண்டிப்பாக பாலா, சிவகங்கை மாவட்டம் வேம்புத்தூர் அருகே உள்ள சருகனேந்தல் இடத்தில் இன்று காலை ஒரு தனியார் பிள்ளைங்க செயல்பட்டு வருகிறது. அங்கிருந்து கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு அந்த வேன் சென்று கொண்டிருக்கும் பொழுது கண்மாய் ஓரம் செல்லும் பொழுது சருகனேந்தல் என்ற இடத்தில் வேன் கவிழ்ந்துருது. இதுல ஹரிவேலன் என்கிற 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் மட்டும் உயிரிழந்தாரு. மற்ற ஒரு 20க்கும் மேற்பட்டவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாலா, சிதம்பரம், தற்போது 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? கண்டிப்பா போல இதுல ஒரு 4 பேருக்கு கொஞ்சம் காயம் அதிகமாக உள்ளது. மற்றும் சிலருக்கு மட்டும் சிறு காயம் மட்டும் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில். இந்த மாணவன் உயிரிழந்தது அங்குள்ள பெற்றோர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. பாலா, சிதம்பரம், பள்ளி வேன்கள் வாகனங்கள் பராமரிப்பு அல்லது அதனுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஏற்கனவே நிறைய உத்தரவுகள் இருக்கிறது. இந்த விபத்திற்கான முதற்கட்ட காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்கிறது. கண்டிப்பா போல, அதாவது கடந்த மாதம் தான் வேன் பராமரிப்புகள் பற்றி சிவகங்கை ஆர்டிஓ அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வேன் பரிசோதனைகள் நடைபெற்றது. தற்போது இந்த பகுதியில் கண்மாய் பணிகள் நடந்து வருகிறது. இந்த கண்மாயை ஒட்டி செல்லும் பொழுது இந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்துள்ளது. போல, நன்றி சிதம்பரம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.